ஹாய் கைஸ், வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம இந்த ஸ்டோரியோட 5th பார்ட் தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயின் வந்து காப்பாத்திட்டாங்களா, அவ கையில வந்து அடிபட்டிருக்குது. ஹீரோ பார்த்துட்டு என்ன உனக்கு ரொம்பவே வலிக்குதான்னு கேட்குறான். அப்பதான் ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கையில அடிபட்டிருக்குது, காயத்தை பார்க்கலாம். என்ன உங்க கையில இவ்வளவு பெரிய காயம் இருக்கு, வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம், ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிட போகுது, அப்புறம் ஏதாவது தேவையில்லாம ப்ராப்ளம் ஆயிடும்னு சொல்றா. இதை கேட்ட ஹீரோ வந்து இது வந்து சின்ன காயம் தான், இதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையாகாது, வீட்டில் வந்து மருந்து இருக்கு, நம்ம வந்து அதை போட்டுக்கலாம், எதுக்கு தேவையில்லாம ஹாஸ்பிட்டல்லாம் போய்கிட்டுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அப்படியே கிளம்புறாங்க. அந்த நிமிஷம் அங்கே கு ஓடி வந்து நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து நீ இப்போ எங்கே போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு செம்மையா கோபமாயிடுது. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட ஒய்ஃபை வந்து நீ திரும்பவுமே தொந்தரவு பண்ணுவ, அவகிட்ட இனிமே நீ ஏதாவது வச்சுக்கிட்டீங்கன்னா உன்னை நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், இருக்கிறத ஒழுங்கா இரு, அவகிட்டலாம் இனிமே நீ வந்து எது பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வான் பண்றான். அவன் சொன்னதை கேட்டோன்னு கு சொல்றான், என்ன இன்னும் பெரிய பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்க 2 பேரும் வந்து பேக் மேரேஜ் தானே பண்ணிருக்கீங்க, இது எதுவுமே என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்றான். இதை கேட்டு நம்ம ஹீரோ வந்து என்னது போலியா கல்யாணம் பண்ணியிருக்கோமா, இங்க பாருடா என்னோட மேரேஜ் சர்டிபிகேட்டு, நாங்க 2 பேரும் வந்து இப்ப ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கோம், நீ சும்மா முட்டாள் மாதிரி போலியா கல்யாணம் பண்ணியிருக்கோம்லாம் தேவையில்லாமலாம் பேசிக்கிட்டு இருக்காத, எங்க ரிலேஷன்ஷிப்ல பத்தி நாங்க எப்படி இருந்தா உனக்கு என்ன, நீ எதுக்கு இதெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகுறவோ, வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ, இனிமே நீ அவகிட்ட ஏதாவது வச்சுக்கிட்ட உனக்கு அவ்வளோதான் சொல்றான். இவன் சொன்னதெல்லாம் கேட்டானு கூக்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது, அதை விட ரொம்ப ஷாக் ஆகி நிக்கிறான். நம்ம ஹீரோயின் அதுக்கு மேல ஷாக் ஆகி நிக்கிறா. என்ன இவன் சர்டிபிகேட்லாம் கையில சுத்திக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி அவனையே பார்த்துட்டு நிக்கிறா. திரும்பவுமே வந்து ஃபேக் மேரேஜ் பண்ணியிருக்கோம், இவ வந்து என்னை ஏமாத்திட்டா, நீ ஏதாவது பேசுன உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்றான். இதே எல்லாத்தையும் கேட்டோன்னு கூவால எதுவுமே பேச முடியல, அவன் அப்படியே வாயில ஜிப்போட்டா மாதிரியே நிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோயினி ஹீரோவை பார்த்து இன்னும் எவ்வளவு நேரம் தான் நம்ம இங்கேயே நின்று பேசிக்கிட்டு இருக்கணும், தேவையில்லாம இந்த வெட்டி பயில்ட்ட எல்லாம் என்ன பேச்சு நம்மளுக்கு, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம், உங்களுக்கு வேற கையில வந்து ரொம்பவே அடிபட்டு இருக்கு, இதே நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம், இங்க வந்து பேசி நேரத்தை வந்து வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்க வேணாம்னு சொல்லணும். நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கைக்கு டிஞ்சர் வச்சு விடுறா. அப்ப வந்து அந்த நிமிஷம் ஹீரோ எரியுதேன்னு கத்துறான். அதை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து நான் இன்னும் வைக்கவே இல்லை, அதுக்குள்ள உனக்கு எரியுதான்னு கேக்குறான். திரும்பவுமே நம்ம ஹீரோயின் வைக்க போறா, திரும்பவும் அவன் எரியுதேன்னு கத்துறான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, இதெல்லாம் சரி வராது, நீ வந்து ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, நம்ம இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம், அவங்க வந்து உனக்கு டிஞ்சர் வச்சு விட்டாதான் சரியா வரும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அங்க ரொம்ப கோபமா பேசுறா. அப்ப அவன் கொஞ்சம் அமைதியா தான் இருக்கான். திரும்பவும் அவனுக்கு உண்மையாவே எரியுது போல, வேற வழியே இல்லாம வந்து எரியுது, என்னால முடியலன்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோயின் ரொம்பவே எரியுதா, சரி நீ வந்து என்ன நினைச்சுக்கோ, என்ன நினைச்சிட்டு நான் உனக்கு வந்து எரியாதுலன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவுக்கு வந்து சும்மாவே வந்து நம்ம ஹீரோயினை பத்தியே யோசிப்பான். அப்படி சொன்னோன்னே அவன் எதுவுமே சொல்லாம சமத்து பிள்ளையா அமைதியாவே இருந்தான். நம்ம ஹீரோயினும் டிஞ்சர்லாம் போட்டு கட்டு போட்டு விட்டா. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேக்குறா, நீ எதுக்கு இந்த மேரேஜ் சர்டிபிகேட்டை கையில வச்சு சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோ சொல்றான், அப்படியே வந்து உனக்கு அங்க பெரிய பிரச்சனை இருந்திருக்கும், நீ வந்து என்னோட ஒய்ஃப்னு சொல்லியிருப்ப, அவனுங்க நம்பியிருக்க மாட்டானுங்க, அதனாலதான் நான் ப்ரூஃப்காக அந்த சர்டிபிகேட்டை கொண்டு வந்தேன், அது கடைசியில அவனுங்களுக்கு யூஸ் ஆச்சோ இல்லையோ இந்த கூகு வந்து ரொம்பவே யூஸ் ஆயிடுச்சு இப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னோடனே இதை கேட்ட ஹீரோயின் வந்து சொல்றா, ஆமா நீ அங்க வந்து ஏதோ சொன்னியே, இந்த மாதிரி என்னை வீட்டுலாம் இருக்க முடியாது, நான் இல்லாம உனக்கு லைஃப் இல்லை அப்படி இப்படிலாம் சொன்னியே, அதெல்லாம் என்ன உண்மையா, நம்ம ஒரு 1 year கான்ட்ராக்ட் தான் போட்டிருக்கோம், ஆனா நீ என்னென்னமோ டைலாக்லாம் சொன்னியே, இதெல்லாம் வந்து அந்த கோ ஏமாத்துறதுக்காக சொன்னியானே நம்ம ஹீரோயின் கேக்குறா. இதை கேட்ட ஹீரோ வந்து அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்லவே இல்லை, இப்ப என்ன உனக்கு அந்த 1 year கான்ட்ராக்ட் வந்து பிரச்சனையா இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாள் சேர்த்து போட்டு சைன் பண்ணிக்கலாம், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், அப்படிலாம் போடலாமா அப்படின்னு கேட்டோட, உனக்கு எவ்வளவு நாள் வேணும், நீ என்னமோ நாளைக்கே டைவர்ஸ் ஆகிட்டு போற மாதிரி கேட்கிற, மேரேஜ் ஆகி இன்னும் 2 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள உனக்கு என்ன டைவர்ஸ், போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தள்ளி ஒரு கொட்டு வச்சிடறான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றான், அந்த மாதிரிலாம் லைஃப்ல நடந்தா நல்லா இருக்கும்ல, ஆனா நமக்குள்ளேயும் வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, சரி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம், நம்ம கையில என்ன இருக்குன்னு சொல்றா. இதை கேட்ட ஹீரோ வந்து இப்போ உனக்கு என்ன அவசரம், அப்படி வந்து உனக்கு தோணுச்சுன்னா, உன் மனசுக்கு ஏதாவது இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா நீ என்கிட்ட சொல்லு, நம்ம வந்து அப்புறமா எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீ நல்லா யோசிச்சு முடிவெடு, நான் உன்னை எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணல,
உன் இஷ்டம் எதுவோ அதுவே வந்து என்னோட இஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் நான் தான் வந்து உன்னை ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் கூட வச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீ போய் எங்கேயாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துடாத. எனக்கெல்லாம் வந்து ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டு கஷ்டப்பட முடியாதுன்னு சொல்றான். இவன் சொன்னதை கேட்டோன்னு நம்ம ஹீரோயின் வந்து சிரிக்கிறா. மறுநாள் வந்து நம்ம ஹீரோயின் என்கிட்ட நேற்று நடந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. நேற்று வந்து என்னை கடத்திட்டாங்க, அப்புறம் இந்தா என்ன எங்க ஹீரோ மாதிரி வந்து காப்பாத்தினா. என் மேல அவன் ரொம்பவே பாசம் வச்சிருக்கான். எனக்கு ஒண்ணுனா அவன் துடிச்சு போயிடுறான். எனக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. எங்களோட ரிலேஷன்ஷிப்பை நான் வந்து உண்மையாவே ஆக்கிடலான்னு நினைக்கிறேன். இது வந்து தப்பா இல்ல ரைட்டா நீயே சொல்லு. நீ எங்க பார்த்து நம்ம ஹீரோயின் கேக்குறா. இதை கேட்ட யங் வந்து எனக்கு தான் இது எல்லாமே முன்னாடியே தெரியுமே, நீ கடைசியில இங்க வந்துதான் நிப்ப, இதுதான் வந்து சொல்லுவ, நீ எனக்கு நல்லாவே தெரியும். இத்தனை காலகாலமா நடக்குது, சும்மா பேருக்கு வந்து ஃபேக் மேரேஜ் கான்ட்ராக்ட் மேரேஜ்னு சொல்லிக்கிறீங்க, கடைசியில வந்து ரியல் லைஃபுக்குள்ளேயே போயிடுறீங்க. சரி, எனக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சதுனால எனக்கு பெருசா ஒரு தப்பும் தெரியல. ஓகே தான், உனக்கு அப்புறம் பிடிச்சிருந்தா நீ வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்றா. இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. பரவாயில்ல, நீ வந்து என்ன ரொம்ப தப்பா நினைப்பன்னு நினைச்சேன், ஆனா நீ என்னோட நிலைமையே புரிஞ்சுக்கிட்ட. எனக்கு இது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. நீ எங்க பார்த்து நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. திரும்பவுமே நம்ம ஹீரோயினை பார்த்து ஏன் கேட்குறா. உனக்கு பிடிச்சிருக்கு, நீ வந்து ரிலேஷன்ஷிப்லாம் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற அளவுக்குலாம் யோசிக்கிற. அந்த ரீன்பை என்னத்த நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. அவனுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி கிடைச்சோன்னே உன்னை வந்து கல்டிவேட்டர்லாம் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுன்னு தானே சொல்லுவான். நீ எதுக்கு தேவையில்லாம மனசுக்குள்ள கண்டதெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்க. இப்ப யோசிக்கும் போது இது வந்து சரியா வராதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். ரென்னு வந்து உன்னை விட்டுட்டு போயிடுவான், அப்புறம் கஷ்டப்படுறது நீ தான். இப்பவே சொல்றேன், நீ வந்து அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளலாம் போக வேணாம், இப்படியே அவனை விட்டுடு, அதுதான் உனக்கு நல்லது, உன் லைஃபுக்கும் நல்லதுன்னு நம்ம ஹீரோயின்ட்ட பார்த்து யங் சொல்றா. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் சொல்றான், இல்லை அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு வந்து அவரை பிடிச்சிருக்கு, அதே மாதிரி அவருக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் என் கூட பேசுறது, என் கூட பழகுறது எல்லாத்தையும் பார்த்தா அவருக்கு வந்து என்ன பிடிச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி எங்களுக்குள்ள வந்து இன்னும் எந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி நாங்கள் எதுவும் பேசிக்கவே இல்லை. அவர் கூட கேட்டார் என்கிட்ட, கான்ட்ராக்டை வந்து நம்ம இன்னும் 1 இயருக்கு தள்ளி போட்டுக்கலாமான்னு கேட்டாரு. அது மட்டும் இல்லை, நேற்று வந்து என்னை கடத்தினப்ப அவர் காப்பாற்ற வந்தார்ல, அப்போ என்ன பார்த்து உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, நீ இல்லாத லைஃப்பில் நான் மட்டும் எப்படி இருப்பேன்னு கேட்டாருன்னு நம்ம ஹீரோயின் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இதே எல்லாத்தையும் கேட்டுட்டு ஷாக்கான யங் வந்து, என்னது அந்த பையன் உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் கேட்டானா, அப்புறம் என்னத்துக்கு உங்ககிட்ட வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலான்றது வந்து ஒத்துக்கிட்டான், அப்பயே வந்து நான் வந்து ரியல் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு அவன் சொல்ல வேண்டியதானே, அவன் ஏமாத்திக்கிட்டு இருக்கானா, இதெல்லாம் சரியே வராது, அவன் ஏதோ பிளான் பண்றான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட யங் சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு விஷயம் சொல்ல, அவன் கண்டிப்பா வந்து என்னை ஏமாத்த மாட்டான், எனக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும், நான் வந்து அவனை இன்னைக்கு நேற்று பார்க்கல, நான் அவனை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன், அவன்கிட்ட சொல்றது கொஞ்சம் பயம், அவங்க வீட்டில் வந்து பிரச்சனை இருக்கு, அதனால தான் நான் அவன்கிட்ட எதுவும் சொல்ல, அவனோட ஸ்டெப் மதரை பத்தி உனக்கு தெரியும்ல, அதனால தான் நான் அவன்கிட்ட எதுவும் சொல்லலை அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து என்கிட்ட சொல்றா. இதை கேட்டு யங் வந்து, ஆமாம்மா நானே கேள்விப்பட்டேன், அவங்க அப்பா கூட இப்ப ஜெயில இருக்காரு, அந்த விஷயத்தான நீ சொல்ல வர, சரி இப்ப நீ என்னதான் பண்ணலான்னு இருக்க, ஏதோ இஷ்டம், உன்னோட லைஃப் நீ தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிடுறா. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, எனக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கு, எங்க ரிலேஷன்ஷிப்பை நான் வந்து ட்ரூவா ஆக்க போறேன், இது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு, அவங்க கூட இருக்கும் போது எனக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, இந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க, நான் வந்து சீக்கிரமாவே இந்த விஷயத்த என் ரீன் கிட்ட சொல்லிடுவேன்னு நம்ம ஹீரோயின் எங்க பார்த்து சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட யங் சொல்றா, இதான் என் கூட இருப்பேன்னு பார்த்தேன், இப்போ நீயுமே மேரேஜ் பண்ணி போறியா, உனக்கெல்லாம் பையன் இருக்கு, எனக்கு தான் ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட கிடையாது, ஒழுங்கா எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் நீ செலக்ட் பண்ணி தரணும், நாளைக்கு வந்து பெரிய ஈவெண்ட் இருக்கான், அது வந்து பெரிய பணக்காரவங்களாம் வருவாங்களாம், அங்கே வந்து அழகான பசங்களாம் வருவாங்க, அதில் ஒரு அழகான பையனை பார்த்து எனக்கு நீ தான் செலக்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின்ட்ட வந்து யங் சொல்றா. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா, அழகான பையன் தானே, உனக்கு பக்கமா வேற யாருக்கு பார்க்க போறா, அதெல்லாம் வந்து அழகான பையனை பார்த்து வச்சிடலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத எங்க பார்த்து நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து கார் ஓட்டுறக்கா உட்காந்துருக்கா. இதை பார்த்து ஹீரோ கேட்குறான், என்னம்மா மகாராணி உங்களுக்கு என்ன இந்த பக்கமா வேலை, இதுவும் நீங்க கார் ஓட்டி என்ன கொள்றதுக்கு பிளான் பண்ணலையே, இவன் எப்படியும் இன்னும் 1 இயர் கழிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு கான்ட்ராக்ட் போட்டுருவான், இவன் கூட இருக்கிறது சரியா வராது, நீ இப்பவே போட்டு தள்ளிடலான்னு நீங்க பிளான் பண்ணி தான் இங்க உட்காந்துருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து அவன் கிண்டலா கேட்டுட்டு இருக்கான். இவன் சொன்னதை கேட்டோன்னு நம்ம ஹீரோயின் சொல்றான், உங்களுக்கு என்ன அவ்வளோ பயமா, நான் கார் ஓட்டுறேன்னு சொன்னோன்னு உங்களுக்கு இந்த அளவுக்கு பயமாயிடுச்சு, உயிர் மேல அந்த அளவுக்கு பயமா இருக்கீங்களா, சரி அது உங்களோட இஷ்டம், நான் வந்து உங்களை வந்து அப்படிலாம் ஒன்றும் சீக்கிரமா கொண்டுற மாட்டேன், காலம் ஃபுல்லா உங்க கூடவே இருந்து உங்களை டார்ச்சர் பண்ணி தான் கொல்லுவேன் நம்ம ஹீரோயின் உளறிடுறா. சொன்னது எதுவுமே இந்த மாங்காமடி ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. அவன் சொல்றான், நான் வந்து கார் ஓட்ட உனக்கு வேணா கத்து தரவா, ஏதோ ஆசைப்படுற கார் ஓட்டணும்னு, சரி நீ ஏன் கத்துக்கிட்டு ஓட்டினா நல்லது தானே, நீயே தனியா போயிடுவீலன்னு
சொல்லி இவன் கேட்கறான். இவன் சொன்னதை கேட்டு நம்ம ஹீரோயின் இவன் என்ன சரியான டியூப் லைட்டா இருக்கான், இவனுக்கு ஒண்ணுமே தெரியலையே, இப்ப நம்ம சொன்னது அவனுக்கு புரியவே இல்லை போலயே. நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ இருக்கிறான் என்ன பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்குன்னு சொல்லும் போது அப்ப நம்ம ஹீரோ சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நாளைக்கு ஒரு பெரிய ஈவெண்ட் ஒண்ணு இருக்கு, அதுக்கு நான் போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுவும் இல்லாம எங்க வேற பாய் ஃப்ரெண்ட் யாரும் இல்லை, நான் சிங்கிளா இருக்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நாளைக்கு அங்க நிறைய பசங்களாம் வருவாங்க, அதுல அவளுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவள் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். நம்ம ஹீரோ சொல்ல இதை கேட்டோன்னு என்ன சொல்ற நீ இப்ப நீ என்ன ஒர்க் பண்ண போற தெரியுதா இல்லையானே இவன் நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்கறான். இப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா இதெல்லாம் என்ன ஒர்க் எல்லாம் எனக்கு தெரியாது, என் ஃப்ரெண்டு ரொம்ப ஃபீல் பண்ணா, அவளுக்காக நான் பண்றேன் அவ்வளவுதான் சொல்லிடுறா. இங்க ஒரு லேடியை காட்டுறாங்கல்ல, இதான் நம்ம ரின்னோட ஸ்டெப் மதர். இவங்க இப்போ அந்த ஈவெண்ட்ல தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த ஈவெண்ட்டுக்கு வந்துட்டா. அப்ப இவங்கள்ட்ட இவ பேசுறா, நீங்க நல்லா இருக்கீங்களா, என்னோட பேர் சூசி, நான் இப்போ ரின்னை மேரேஜ் பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு மருமக வேணும், உங்கள் மாமியார்னு கூப்பிடலாமா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா இப்போ ரின்னோட அப்பா ஜெயில இருக்காங்கல்ல கேள்விப்பட்டேன், அது எந்த காரணம் எதுக்காக இருக்காங்க இல்ல அது உண்மையா பொய்யான்னு எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனா உங்களை நான் இங்க பார்த்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்குன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இவ சொன்னதை கேட்டணும் அப்படியா, எனக்கு பழசெல்லாம் கொஞ்சம் மறந்து போயிடுச்சு, நான் எதுவுமே இப்ப நினைப்பு வச்சு இல்ல, நீ இப்ப எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்திட்ட, பரவாயில்ல, நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னை பார்த்ததுல எனக்கும் ஹாப்பி தான், அதுக்காக நீ ஒன்னே என்ன மாமியார்னா கூப்பிடுவேன் நானே, இந்த பொம்பளை சொல்லிடுறா. அப்படியே கட் பண்ணா வீட்டை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வந்ததுனால ஹீரோவை பார்த்து கேட்குறான், நீ என்ன சாப்பிட்டியா, டேப்லெட்லாம் போட்டியா, இப்போ உனக்கு காயெல்லாம் சரியாயிடுச்சா, எதுவும் உனக்கு பெயின்லாம் இல்லைல்ல, சரி நீ இப்போ ரெஸ்ட் எடு, நான் பக்கத்து ரூம்ல தான் இருக்கேன், உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்ன கூப்பிடு, நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன், நான் இப்ப ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப அக்கறையா பேசிக்கிட்டு இருக்கா. கேட்டா அவன் இப்ப என்ன அவசரம், இப்ப நீ எங்க போற, அப்ப என் கூட பேச உனக்கு பிடிக்கல, இதுவும் நம்ம ரூம் தானே, இப்ப இந்த ரூமை விட்டுட்டு நீ எந்த ரூமுக்கு போற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அவ ரொம்பவே க்ளோஸா நடந்துக்கிறான். இதை பார்த்துட்டு பயந்து போய் நம்ம ஹீரோயின் இப்போ என்ன பண்ற, நீ இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நீ பெரிய பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு எனக்கும் இன்னும் எந்த ஒரு இது கிடையாது, நீ இந்த மாதிரிலாம் என் கூட நடந்து கூடாது, நம்ம ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்கோம், அதுல இது மாதிரிலாம் நம்ம மீறக்கூடாது, நம்ம கரெக்டா இருக்கணும், இன்னும் 1 year இருக்குல்ல பிரியறதுக்காக, நீ எதுக்கு இப்ப இப்படிலாம் நடந்துக்கிற, நீ இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்காதன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எவ்வளவோ அவங்க கிட்ட சொல்றா. அவ சொல்றத எதையுமே அவன் காதுல வாங்காம நம்ம ஹீரோயின் ஆக்ட் பண்ணி அப்படியே 2 பேருமே இன்டிமேட் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ரூமை திரும்பி பார்த்தா அங்க அவனை காணும். அவ டக்குன்னு பயந்து போயிடுறா, என்ன இவனை காணும், இப்ப இவன் எங்க போனான்னு தெரியலையே, நம்மள ஏமாத்திட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயந்து போய் அங்கேயும் இங்கேயும் போய் தேடுறா. அப்ப நம்ம ஹீரோயின் அங்க வெளில பார்த்தா அங்கதான் ஹீரோ உட்கார்ந்து இருக்கான். அவன் செம்மையா ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கான் போல, இப்ப ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் இப்படி நடந்துக்கிட்டான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்துட்டு இவன் என்ன இப்படி நடந்துக்கிறான், அப்ப இவன் ஸ்மோக் எல்லாம் பண்ணுவானா, அப்ப இவன் ட்ரிங்க் பண்ணதுனாலதான் நம்ம கூட தப்பா நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேக்குறா, நீ இங்க தனியா உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேக்குறா. அப்பதான் ஹீரோ அவளை பாக்குறான். பாவா நீ வந்துட்டியா, சரி என்னமோ தெரியல, எனக்கு இன்னைக்கு ஸ்மோக் பண்ணணும்னு தோணுச்சு, அதனாலதான் நான் ஸ்மோக் பண்ணேன், இது உனக்கு தப்பா தெரியல சொல்லும் போது நம்ம ஹீரோயின் என்ன உனக்கு இப்படி எல்லாம் திடீர்னுலாம் தோணுது, இப்ப நீ ஏற்கனவே ஸ்மோக் எல்லாம் பண்ணுவியா, நீ ஸ்மோக் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது, ட்ரிங்க்ஸ் வேற பண்ணிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டோடனே இதை கேட்ட ஹீரோ சொல்லலாம், எனக்கு இந்த மாதிரி எந்த ஒரு பழக்கமும் கிடையாது, நீ இப்போ என்னோட ஸ்டெப் மதரை பார்த்துட்டு தானே வர, எங்க அப்பா ஜெயில இருக்காருன்னு தானே நீ என் கூட பேசுறதுக்கெல்லாம் யோசிக்கிறேன்னு இவன் கேட்கறான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் அந்த ஈவெண்ட்டுக்கு போனேன், அவங்க அங்க இருந்தாங்க, அதனால நான் அவங்க கிட்ட பேசினேன், அதுக்காக நான் உங்ககிட்ட பேசாமலாம் இல்லையே, உங்க கூட நல்லா தானே நான் பேசிட்டு இருக்கேன், எதுக்கு உனக்கு திடீர்னு இப்படிலாம் தோணுது, நீ நடந்துக்கிறதுலாம் கொஞ்சம் கூட சரியில்லை, இப்ப என்ன ஆச்சு நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கனே நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து கேட்கறா. இல்ல எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அந்த பொம்பளை உங்ககிட்ட ஏதாவது தப்பா பேசியிருப்பாங்க, உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி, அதனாலதான் எனக்கு என்ன பண்றதே தெரியல, எங்க அப்பா ஜெயிலுக்கு போனாரு, எங்க அப்பா ரொம்ப நல்லவர், அவரை எல்லாரும் ஏமாத்திட்டாங்க, அவர் மேல பழி போட்டு அவரை ஜெயில போட வச்சதே இந்த பொம்பளை தான், இப்போ என்னோட அப்பா அந்த ஜெயிலையுமே இல்லை, எங்க போனார்னே தெரியல, நீ ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டு நம்ம ஹீரோயின் நீ எதுக்கு இப்ப இந்த அளவுக்குலாம் பேசுற, நான் ஒண்ணுமே அதை பத்தி யோசிக்கவே இல்லை, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, இதை பத்தி இனிமே ஏன் பேசுற, இப்ப நீ என்ன ஸ்மோக் பண்ணணும்னு ஆசைப்படுறியா, சரி கொஞ்சமா ஸ்மோக் பண்ண, அதிகமா பண்ணாத, உனக்கு நான் இருக்கேன், நீ எதை பத்தியுமே கவலைப்படாதன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு அவ ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டு அவன் சொல்றான், எனக்கு இப்பதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு, எனக்குன்னு யாருமே இல்லைன்னு நினைச்சேன், என்னோட கஷ்டத்தை ஷேர் பண்றதுக்கு ஒரு ஆள் கூட இல்லையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன், இப்ப நீ இருக்க, எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியா இருக்குன்னு சொல்றான். இப்ப திரும்பவுமே ரின் நம்ம ஹீரோயின்ட்ட சொல்றான்,
நாளைக்கு வந்து நீ ஃப்ரீயா? ஒரு பார்ட்டிக்கு போகிறோம். அது வந்து எங்கள் அப்பாவோட அசிஸ்டண்ட்டோட அம்மாவுக்கு தான் நாளைக்கு பர்த்டே. அதுக்காக நம்ம போகிறோம். எங்கள் அப்பா வந்து எப்படி ஜெயிலுக்கு போனாங்கங்கிற விஷயம்லாம் அப்போ தான் தெரிய வரும். அதுக்கு நீ வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட கேட்குறான். அவளும் ஓகே சொல்லிடுறா. அப்போ சொல்கிறா, அது வந்து ஒரு வயசான பாட்டிக்கு பர்த்டேங்கிறதுனால இந்த வீட்டில் ஏதாவது அவங்களுக்கு ஏற்ற கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் இருந்தா போய் பாருன்னு சொல்லலாம். அப்போ நம்ம ஹீரோயினை இந்த வீட்டில் வயசான பாட்டியை கொடுக்குற மாதிரி என்ன கிஃப்ட் இருக்குன்னு அங்கேயும் இங்கேயும் அவள் பாட்டு தேடிக்கிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா நிறைய ஜுவல்ஸ்லாம் இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுது. என்ன இந்த வீட்டில் வந்து இவ்வளோ கிஃப்ட் இருக்குது, இவ்வளோ ஜுவல்ஸ்லாம் வச்சுருக்காங்க, இவன் யாருக்காக வாங்கியிருக்கான் நம்ம ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டு இருக்கா. சரி இப்போ அது எதுக்கு, நம்ம அதை பற்றி இப்போ யோசிச்சு என்ன போகுது, அந்த பாட்டிக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு இங்கே என்ன இருக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து கபோர்டெலாம் தேடும் போது அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அந்த பாக்ஸ்குள்ள ரெட் கலர் ஸ்டோன் வச்சு ஒரு அழகான லாக்கெட் இருக்கு. அதை நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னா பரவாயில்லையே, இந்த கிஃப்டே வந்து அந்த பாட்டியை கொடுத்துடலாமே, இதுவும் வயசானவங்க போடுற மாதிரி நல்லா தான் இருக்கு, அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே ஸ்பெஷல் கிஃப்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு அந்த கிஃப்டே எடுத்துக்கிறா. அப்போ பக்கத்துலேயே ஒரு பிரேஸ்லெட் இருக்கு. அதை பார்த்துட்டு என்னது இது, ஒரு பிரேஸ்லெட் இருக்கு, இது வந்து வயசானவங்க போடுற மாதிரி இல்லையே, இது ஏதோ யங் லேடி போடுற மாதிரி இருக்கே, இது யாருக்காக வாங்கி வச்சிருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எடுத்து பார்த்துட்டு, ஆனா இது ரொம்ப அழகா இருக்குல்ல, இது வந்து என் கைக்கு போட்டா ரொம்ப அழகா இருக்குமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த பிரேஸ்லெட்டை எடுத்துப்போன்னு நினைச்சிட்டு இருக்கா. அந்த நிமிஷம் அங்க ரின் வந்துடுறான். நீ இப்ப எதுக்கு இந்த பிரேஸ்லெட்டை எடுக்கிற, அதை வைய உள்ள வையின்னு சொன்னோன்னு தான் நம்ம ஹீரோயின் வந்து திரும்பி பார்க்கறா. அதை பார்த்துட்டு இல்ல நான் சும்மா வந்து அந்த லாக்கெட்டை பார்த்துட்டு இருந்தேன், அப்படியே வந்து இந்த பிரேஸ்லெட் இருந்துச்சு, அதனால தான் எடுத்தேன், இது யாரோடதுன்னு கேட்கறா. அது வந்து உனக்கு தேவையில்லை, நீ வந்து அதை வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் ரொம்பவே கோவமா பேசிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து நான் இப்போ என்ன பண்ணேன், இந்த பிரேஸ்லெட் அழகா இருக்கு, என் கைக்கு போட்டால் நல்லா இருக்கும் தான் நான் நினைச்சேன், மற்றபடி நான் என்ன நினைச்சேன், நான் என்ன எடுத்துட்டு அப்படியே ஓடியே போயிட்டேன், நீ எதுக்கு இப்போ என்கிட்ட ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கு, அப்படி என்ன இந்த பிரேஸ்லெட்ல ஸ்பெஷல் இருக்கு, ஏன் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் யாருக்காவது வாங்கி வச்சுக்க. நம்ம ஹீரோயின் சும்மா தான் கேட்டா. அப்போ ரின் வந்து அந்த பிரேஸ்லெட்டை வாங்கி, நீ வந்து தெரிஞ்சு கேட்டியோ தெரியாம கேட்டியோ என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா இது வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் வாங்கினேன், என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வுக்கு, அதனால என்னால் வந்து இந்த பிரேஸ்லெட்டை உனக்கு கொடுக்க முடியாதுன்னு நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்லிடுறான். இதை கேட்டு நம்ம ஹீரோயின் வந்து உனக்கு என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னா அப்புறம் எதுக்கு நீ எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண, நீ வந்து அப்பயே சொல்லியிருக்க வேண்டியதானே, எதுக்காக நீ என்ன கல்யாணம் பண்ண. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ரொம்பவே கோவமா கேட்டோடனே இதை கேட்ட ஹீரோ வந்து என்னம்மா உனக்கு ரொம்பவே பொசிசிவ் ஆயிடுச்சா, அதனால தான் நீ இந்த அளவுக்கு கோவப்படுறியா, இதுக்கு நான் என்ன பண்றது, நான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்னு தானே சொன்னேன், நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறே இவ சொல்றான். இதை கேட்டு நம்ம ஹீரோயின் வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உனக்கு தான் ஒரு லவ் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னோன்னே நீயே வந்து ஓகே சொன்ன, முடியாதுன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே, நீ வந்து உன்னோட லவ்வே மேரேஜ் பண்ணியிருக்க வேண்டியது தானே, எதுக்கு என்ன பண்ண, இப்பயே வந்து நான் உனக்கு டைவர்ஸ் பண்ணிடுறேன், நீ வந்து அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா இரு, என் கூட இருந்து எதுக்கு நீ கஷ்டப்படுற, நீ இவ திரும்பவுமே ரொம்பவே கோவம் வந்து கத்துறா. இப்போ ஹீரோ சொல்றான், நீ வந்து எனக்கு டைவர்ஸ் கொடுத்தாலும் நான் நினைச்சாலுமே அவளெல்லாம் நான் மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொன்னோம். நம்ம ஹீரோயின் ஏன் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, என்ன ஆச்சுன்னு கேட்குறா. அந்த பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு, அவள் லவ் பண்ண பையன் கூட அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு இவன் சொல்றான். அப்போ வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. நீ இப்போ என்ன சொல்ற, அவள் லவ் பண்ண பையன் கூட மேரேஜ் ஆயிடுச்சு, அப்போ அவள் ஒன்றை லவ் பண்ணலையா, நீ என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை, நீ இப்போ என்னதான் சொல்ல வர. அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்றான், ஆமா அவள் வந்து என்னோட ஃப்ரெண்டு, நான் வந்து அவளை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ற, அப்போ அவள் சொன்னா நான் வேற ஒருத்தவனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் அந்த பிரேஸ்லெட் வாங்கினேன், அது கொடுக்காமே போயிடுச்சு, சரி அவளும் யாரையும் பிடிச்சிருக்குன்னு சொல்றா, மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கட்டும்னு நானே விட்டுட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது எல்லாத்தையும் கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் வந்து அப்படியா, அப்போ வந்து இப்போ அவங்க கூட தொடர்புல இல்லைல்ல, அப்பனா ஓகே அது வந்து விட்டுறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லாருக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருக்கத்தானே செய்யணும். நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்து சொல்லிடுறான். ஆனால் அவன் மனசுக்குள்ள பட்டாம்பூச்செல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருது. அப்புறமா ஹீரோ சொல்றான், எனக்கு வந்து அவள் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமோ லெட்டர்ஸ்லாம் அனுப்பி வச்சா அப்படின்னு சொன்னோன்னே இதை கேட்டு நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு நல்லாவே தெரியும் அந்த லெட்டர்ஸ்ல நீ கிழிச்சு போட்டுட்டு இல்லை, அதை நீ படிக்கவே இல்லைல்ல, எனக்கு நல்லாவே தெரியும் நீ கிழிச்சு தான் போட்டிருப்பேன்னு என் மனசுமே அதான் சொல்லுது. நம்ம ஹீரோயின் சொன்னோன்னே இதை கேட்ட ஹீரோ சொல்றான், அப்படிலாம் இல்லையே நான் வந்து அந்த லெட்டருக்கு ரிப்ளை பண்ணேன்னு சொல்றான். பாவம் நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ரொம்பவே ஷாக் ஆயிடுது, மனசுக்குள்ள பிறந்த பட்டாம்பூச்செல்லாம் ரெக்க உடைஞ்சு போன மாதிரி ஆயிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. பை பாய்.